இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கும். அப்படி என்று சொல்வதை விட இதுவரையில் அமர்ந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு விழான்றது ஒரு 2 மணி நேரம் இருந்ததுன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் என்பது நம்ம சென்னை போன்ற ஒரு நகரத்திற்கு இந்த போக்குவரத்திற்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திற்கு செல்ல வேண்டும், இந்த கால அமைப்பின் கட்டாயங்கள் எல்லாம் கருதி பார்த்தா சில பேர் நெளிவாங்க, சில பேர் நம்ம கிளம்பிடலாமான்னு பார்ப்பாங்க, சில பேர் இதோ வந்துடுறேன்ட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அடிக்கடி இந்த மாதிரி விழாக்கள் நான் நிறைய கலந்துக்கிறதுனால திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவருங்கிற முறையில் வாரத்தில் ஒரு 4 நாள் ஒரு 5 மணி நேரம் என்னை வச்சு செய்வாங்க. அதுக்காகவாவது ஒரு தடவை நம்ம ஆசிரமத்துக்கு போகணும். சார், ஒரு நாளைக்கு ஒரு விழாவில் ஒரு 5 மணி நேரம் நம்ம ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவைன்னா ஓரளவுக்கு ஓகே, தலையை கொடுத்துடலாம். எல்லா ஏங்கல்லையும் முடிச்சு அப்புறம் கடைசியில் தான் நம்மளை கூப்பிடுவாங்க. இதே மாதிரி என்னத்த பேசுறது, முருகா இறைவா. ஆனால் நான் 3 விழாக்களுக்கு மத்தியானம் 2 மணிலேருந்து போய் ஒவ்வொரு விழாக்கள்லையும் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் அமர்ந்து விட்டு தான் நீங்கள் வந்தேன். அது ஒரு விழாவில் இந்த மாதிரி பேசிட்டு மன்னிக்கணும்னு சொல்லிவிட்டு தப்பிச்சிங்க ஓடி வந்தேன். ஏன்னா இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எனது அன்பு தம்பி சுப்பிரமணிய பாரதி. அவர் இயக்கிய குறும்படத்திற்கு நான் தான் விருது கொடுத்தேன். நாங்கள் தான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் தான் தயாரித்தது, அதுக்கு விருது வாங்கினார் அவர். அத்தகைய ஒருவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது கொடுத்தது யாருன்னு பார்த்தா இன்னொரு தம்பி பக்கத்துலேயே கூடவே இருக்கார், நம்ம ரங்கான்னு தான் நான் அன்பாக கூப்பிடுவேன், என்னுடைய அன்பு சகோதரர். இவங்க எல்லாமே இப்போ நேரத்தில் எனக்கு ஒரு 20 வருஷமாக அவர் இந்த மாதிரி ஒரு பிட்டை போடுவார் என் காதில். ஆலியார் கீழேயோ நான் போனாவே தடி கொழுந்தா ஆலியாருக்கு தான் ஏன் போகிறேன். நான் எடுத்த 17 படத்துலேயே 13 படம் ஆலியாரில் எடுத்தது தான். ஆனால் அந்த ஆலியாரில் அந்த பில்டிங்கை பார்ப்போம், ஆனால் உள்ளே ஒரு தடவையும் கூட போனதில்லை. அந்த பில்டிங்கை பார்த்ததுனாலேயே இன்றைக்கும் நான் ஒழுக்கமான ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை. அப்பப்போ சிவகுமார் என்ன கூடுவார் நடிகர், அவர் வீட்டில் தான் இருக்கு. நான் இப்போ இருந்த ஒரு 12 வருட காலம். டேய் வாடா இது பண்ணுடா. அவர் வந்து எப்பவுமே கரெக்டாக தியானம் பண்ணுவார், இதெல்லாம் பண்ணுவார். நமக்கு அப்போ இள வயசு, கொஞ்சம் விட்டால் இன்னொரு டைரக்டர் நம்மளை அடிச்சுட்டு போயிடுவான்ட்டு டே நைட்டாக உட்காந்து கதை எழுதுது, இப்போ பாட்டு எழுதுது. நம்ம எதைத்தான் விட்டோம், எல்லா வேலையும் நானே தூக்கி தலையில் போட்டுட்டு போட்டி ஒரு வில்லேஜிலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து மேற்பாளையத்து பக்கத்துலேருந்து நம்ம கிளம்பி வந்திருக்கிறோம். நம்ம ஜெயிக்கலைன்னா நம்மளுக்கு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஜெயிக்கிறது மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்றுக்கிட்டு அது ரிலீவ் பண்ண முடியாமல் பக்கத்தில் இருக்க எப்படி ரிலீவ் பண்ணுறதுன்னு சொல்கிறத கூட கேட்கறதுக்கு நம்மளுக்கு வந்து டென்ஷன் ஆகிடும். ஆனால் ஆலியாருக்கு போவேன். ஒவ்வொரு பாட்டும் முத்துமணி மாலையிலேருந்து ஆலியாரில் எடுத்தது தான். முத்துமணி மாலை பாட்டு சின்ன கவுண்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுமணி பாட்டு நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு அந்த ஆலியார் டேமுக்கு பின்னாடி போய் முதுகில் போட்டு அந்த ஆலியாரில் சுவாமி சச்சிதானந்தர், வேதாந்த மகரிஷி அவருடைய ஆசிரமத்தை நாம் பார்க்காமல் ஒரு நாளும் நான் இருந்ததில்லை. அங்கே படப்பிடிப்பு போகும்போதெல்லாம் ஒன்றா நம்ம வந்து நம்ம மங்கி ஃபால்ஸ் போகணுன்னாலும் அதை தாண்டி தான் போவோம். மங்கி ஃபால்ஸில் தான் பச்சை மலை பூ பாட்டு எடுத்தேன். ஸோ எனக்கு ஏதோ தெரியாமல் புரியாமல் இன்றைக்கி வரையிலும் அந்த ஆசிரமத்துக்கு போகலை. ஆனால் அந்த ஆசிரமத்தினுடைய எல்லா அனுகிரகங்களும் என்னை வந்து அடைந்ததாகவே நான் கருதுகிறேன். ஏன்னா நான் ஒழுக்கமானவனாக இருக்கிறது, நான் சொல்லிக்கிறேன், அடுத்தவங்க நம்புகிறாங்களோ இல்லையோ, நான் ஒழுக்கமானவனாக இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய தியானம் மாதிரி தான். ஆனால் அது ரொம்ப சிரமம். இன்னும் வழிகாட்டுதல் இருந்தால்
ரொம்ப ஈஸி நம்ம பக்குவப்படுத்திக்கிறது. இப்போ முத்துராமன் பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பிஸியான டைரக்டர் உலகத்தில் பார்க்கவே முடியாது. அவர் வந்து டைரக்டருக்கு மட்டும் மற்றவங்க எல்லாம் வந்து உடலில் உழைப்பாங்க, இந்த இயக்குனருக்கு மட்டும் நரம்பில் தான் வேலை செய்வாங்க. வி ஒர்க் ஆன் நர்வ்ஸ். நரம்புக்கு பிரச்சனை வரும்போது தான் நம்ம எத்தனையை இழந்திருக்கிறோம், எத்தனை உருப்படியான வேலையை செய்யாமல் விட்டுருக்கோம் அப்படின்றது பிற்காலத்தில் தெரிய வரும். பெரிய பெரிய டைரக்டர்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நடிகர் டென்ஷன் பண்ணிகிட்ருப்பான், நான் 5 மணிக்கு போகிறேன்ப்பா, நமக்கு சீன் முடிக்கலைன்னா அது ஒரு டென்ஷன். ப்ரொடியூசர்கிட்ட இருந்தாலும் எப்போ அவர் போகிறதுக்குள்ளே சீனை முடிக்க சொல்லுமா, சீனை எப்படி முடிக்கிறது, அது நடித்தா தானே முடிக்க முடியும், ஆனால் முடிக்கலைன்னா டைரக்டர் சரியில்லைன்றவானே. இது எல்லாம் வேதாந்த மகரிஷி ஐயா அவர்களுக்கு தெரியுமா, வழி சொல்லுவாரா அப்படின்னு நாங்கள் நினச்சதில்லை. ஆனால் அதுக்கு வழி இருக்கு. அது எப்போ தெரிஞ்சது, எஸ்பிஎம் சார் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் டென்ஷன் ஆகி எல்லா ப்ரெஷரையும் அனுபவித்த பின்னாடி தான் அவரே போயிருக்கிறார். ஆக சொன்னாங்க இல்லையா ஐயா, பள்ளிக்கூடத்திலிருந்தே இந்த மாதிரி பாடத்திட்டத்தை கொண்டு வரணும். இந்த தியானங்கள் என்பது என்ன, எப்படி வந்து ஒரு மனிதனை வந்து மனிதனுக்கு உண்டான அந்த மற்ற சபலங்கள் என்று நான் சொல்வது என்னென்னா, அந்த நிலைத்தன்மை இல்லாத ஒரு மைண்டு அங்கே தாவர மைண்டை ஒருமுகப்படுத்துறதுக்கு உண்டான அந்த வழிமுறைகளை சிறு வயது முதலிலிருந்தே கொண்டு வந்தால் நன்றாக இருக்குமே. அதையே நம்ம செய்யக்கூடாது. இது ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை பார்த்து தான் அதை புரிஞ்சுக்கணுன்றது அல்ல. என்னை போன்றவர்களுக்கே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு நம்மளுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியுது. அதாவது நம்ம பப்ளிசிட்டி பண்ணலன்றதல்ல, அதுக்கு போயிட்டு வந்தவங்க அதை பற்றி பரப்ப மாட்டேன்றாங்க, அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. நான் குறை சொல்லலை. நமக்கு கிடைத்த இந்த பாக்கியம் நம்மோடவே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இப்போ வந்து சினிமாவில் இத்தனை பேர்த்துக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது பாருங்கள், இவ்வளவு நாள் ஏன் தெரியல? ஏன்னா அதை சொல்லுவதற்கு கூட சிலர் கூச்சப்படுவார். நம்ம போயிட்டு வந்துட்டுவோம், அங்கே போங்கன்னு சொல்வது கூட கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. ஏன்னா அது சரியாக எடுத்துக்கிற மனப்பக்குவம் மனிதர்கள்கிட்ட இல்லை. உண்மையாக தான். இதை நம்ம எப்படி தீர்க்கிறது, இந்த மாதிரிலாம் சிந்திக்கணும். இப்போ தான் சொல்கிறாங்க யூடியூப் கலாச்சாரம் வந்த கடைசியில் ஒரே ஒரு கருவேப்பிலை ஒரு நெல்லிக்காயை வச்சு 15 பேர் வைத்தியம் சொல்கிறான். உண்மையிலுங்க அப்படி பார்த்தோம்னா 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு சுகர் இறங்கணுமா, இந்த கருவேப்பிலையை காலையில் எடுத்துங்க, இத்தனை பண்ணுங்க, அதை போட்டு மிக்சியில் அரைங்க, அதை பண்ணுங்க, அது ஒரு அடுத்தது ஸ்க்ரால் பண்ணால் அவன் அதோட ஒரு சின்ன விஷயம் செய்து ஒரு பெப்பரை சேர்த்துக்க சொல்லுவான், ஒரு 5 பெப்பர். அவர் தனி வைத்தியர். இதை போட்டு சாவடிக்கிறாங்களா இல்லையா? நம்ம ஒரு 5 ரீல்ஸை பார்த்த கடைசியில் நமக்கு அடுத்த நாள் நமக்கு தூக்கம் வராது. காலையில் எழுந்து ஒய்ஃபுக்கிட்ட இந்த ஒரு 2 நெல்லிக்காய் வாங்கிம்மா அவளுக்கு, அதாங்க டெய்லி நான் கொடுத்துட்ருக்குறேன். அப்படியா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் விட அன்பு சகோதரர் சொன்னது போல் இந்த ஆன்மீகத்தில் தன் மனதை பக்குவப்படுத்தும் விஷயங்களை நம்ம வேதாந்த மகரிஷி ஐயா அவர்களுடைய கல்விக்கூடத்தின் மூலமாக அழகாக சில விஷயங்கள் டக்குன்னு அப்படி போய் சேர்ற மாதிரி பண்ணால் இன்றைக்கி யாருமே வந்து ரொம்ப நேரம் சொன்னால் கேட்க மாட்டாங்க சார். அட்வைஸு டைம் இல்லை யாருன்னு. இப்போ கூட 5 நிமிஷம் 4.5 நிமிஷம் பாட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக உட்காந்து படத்தில் பார்க்க மாட்டாங்கன்ட்டு அந்த பாட்டை பாதியாக நிறுத்திடுறாங்க. அப்படின்னு இப்போ கொஞ்சம் ஒரு பெரிய இசை வெளியீட்டு விழாவில் பெரிய நடிகர்களே பேசுகிறாங்க. 5 பாட்டு ரொம்ப லென்த்தியாக இருந்தால் ஆடியன்ஸ் உட்கார மாட்டாங்க. இதில் என்ன தெரியுது, இந்த ஷார்ட் ஃபார்மில் ஸ்வீட்டாக சுவாமி
வேதாந்த மகரிஷி அவர்களுடைய கருத்துக்களை அழகாக இப்போ இங்கே வந்திருக்காங்க இல்லையா, இப்போ நம்ம சமுத்திரம் கனி எடுத்துங்க, கனியை ஒரு 2 நிமிஷம் பேச சொல்லுங்கள், அதை பற்றி அது ஒரு ரீலாக போடுங்க. பாக்கியராஜ் சார் ஒரு 5 நிமிஷம் பேசி ரீலாக போடுங்க. இதில் இன்வால்வ் ஆகிட்டு இதில் உண்மை இருக்குன்னு தெரிஞ்சவங்க வரட்டுமே என்ற கருத்தை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கே இவ்வளவு நாள் தெரியல பாருங்க. முத்துராமன் பேசும்போது எனக்கு அப்படியே நம்மளுக்கே தெரியலையே, இவ்வளவு நாள் என் படத்தை பார்த்துட்டே நல்லா எடுத்துருக்குறேன், இது மட்டும் தானே சொன்னார் அவர், மீதி விஷயத்தை ஏன் சொல்லலன்னு எனக்கு அவர் மேலே கோபம் வரும். அதே மாதிரி நம்ம என் தம்பி, என் துணைத் தலைவர் நம்ம சங்கத்தில் எழில், ஆமாண்ணே நானும் கூட போயிட்டு வந்திருக்கேன், திருட்டு பயலுங்க, நீ போயிட்டு வந்து அப்பவே சொல்லியிருக்கலாம்ல, இன்னொரு 10 பேர் நாங்கள் வந்திருப்போம்ல. இருக்கட்டு, எங்க ஊர்ல தினம் பார்த்துட்டு நானே போகலின்றல. அப்போ நமக்கு முதல் படத்துக்கு இது ஆட்டு கிழக்கு வாசல்னு படம் எடுத்ததே ஆலியார்ல தான். அதுக்கு கூட உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு பாரு, புரியுதா? ஆலியார் டேம் கீழே அடிவாரத்தில். சரி, அவரும் சொல்லலை, எல்லாமே நண்பர்கள் தான். ஸோ நீ என்கிட்ட சொல்லன்றது தான் நான் சொல்கிறேன். என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சங்கத்தில் ஒரு மீட்டிங் போட்டு அனைத்து இயக்குநர்களுக்கு சொல்லியிருப்பேன்ல, அதையே நீங்கள் செய்யலைன்றது தான். நான் இப்போவும் சொல்கிறேன், நான் சொல்ல வர்றது அதுதான். நான் இந்த படத்தை பார்க்கலன்றதுனால கொஞ்சம் சத்தம் போட்டு பேசி உங்களை பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. அதுக்கு நான் மன்னிப்பெல்லாம் கேட்கல, நான் பயங்கர டென்ஷனில் வந்துட்டேன். அரைகுறையாக நான் படம் பார்க்கக்கூடாதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்தாலும் நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா ஒரு தடவை முழுசாக பார்த்துருந்தேன். அது நான் மட்டும் பார்க்காம நம்ம இயக்குனர் சங்கத்துக்கே ஒரு தடவை போட்டுருவோம். ஏன்னா கண்ணே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு தடவை போட்டு இதே தேட்டரில் போடுவோம். இதே மாதிரி நீங்கள் எல்லாம் வாங்க, இதனுடைய பெருமைகளை நீங்கள் பேசணும் என்று கேட்டுக்கொண்டு, ஏன்னா இதை பற்றி நான் ஜாஸ்தி பேசினா அது அதிக பிரசங்கித்தனமாயிடும். ஏன்னா பொள்ளாச்சி என்றது நான் வாழ்ந்த இடம், என்னை வளர்த்த இடம் பொள்ளாச்சி. ஏன்னா கிழக்கு வாசல் ஆகட்டும், சின்ன கவுண்டர் ஆகட்டும், எஜமான் ஆகட்டும், ஈவன் சிங்காரவேலன் ஆகட்டும், சொன்னபடிக்கு எல்லாம் அந்த முத்து கவுண்டர் தோட்டத்தில் எடுத்து முழு படம், அந்த படமே இது அந்த நான் காட்டாத பகுதிகளே இல்லை. அதில் இது தான் காட்டலை, ஏன்னா அது வழியாக தான் போவேன். இது காரணம் நான் இல்லை, நீங்கள் தான் என்று சொல்லி அதிலிருந்து அந்த காரணத்துக்கு நீங்கள் தான் காரணம். என்னையெல்லாம் வந்து கரெக்டாக என்னை டியூன் பண்ணல, எல்லாத்தையும் டியூன் பண்ணிட்டு என்னை பொஸ்குன்னு விட்டீங்க. அதனால் நான் வருத்தப்படலை, ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இத்தனை பேர் மகரிஷி ஐயா அவர்களுடைய அந்த போதனைகளை வந்து நீங்கள் உணர்ந்து இது செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நமது திரை உலகத்தினருக்கு டெஃபினட்டாக இது அவசியம். ஏன்னா நிச்சயமாக மனசு கட்டுப்பாடு இல்லாமல் இல்லை, மனசு வந்து தத்தளித்து கொண்டிருக்கும் மனதை உடையவர்கள். ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா அப்போவே மனசு பைத்தியம் பிடிச்சிடும், மென்டல் ஆகிடும். ரெண்டாவது ஃப்ளாப் ஆச்சுன்னு வைங்க, அடுத்து எவனும் படம் வரலன்னா அவன் டபுள் மென்டல் ஆகிடும். ஸோ அவன் மைண்டுக்கு டெஃபினட்டாக ஒரு மருந்து. என்ன சத்யா, கரெக்டாக சத்யாவுக்கு தெரியும், அவன் படம் பண்ணி படம் இல்லாத ரெண்டையும் அனுபவிச்சாள் சத்யா. ஸோ ஆக எல்லா மனித வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் வெற்றி தோல்விங்கிறது சகஜம். வெற்றி பெறும்போதும் சரி, தோல்வி அடையும் போதும் சரி, மனநிலை ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்பது தான். அந்த மனதிடத்தை நம்ம வளர்த்துக்கிறதா மன வளர் கலை. அந்த கலை நாம் எல்லோரும் கற்றுக்கொள்வோம். நானும் இன்னைக்கு ஆரம்பிச்சிடுறேன்.